பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எந்திடுவோமே, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 60:15. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னை நித்திய மாட்சிமையாக நான் வைப்பேன். மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், நம்மை நித்திய மாட்சிமையாக மேன்மைப்படுத்தி வைக்கிற ஒரு தேவன். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகள் தான் நம்மை மேன்மையாக உயர்த்துகிறது. ஆகவே அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளை எல்லாம் நாம் நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்று தாவீது எழுதுகிறார். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவம், அவருடைய உன்னதமான ராஜாங்கம், அந்த மகத்துவத்தை நினைத்து ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது அவர் நம்மை நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாக நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைப்பார். 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் கர்த்தருடையது. ஆகவே அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது அந்த மாட்சிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அவருக்குரிய மேன்மையை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவைகள். இந்த மாட்சிமையையும் வல்லமையையும் மகிமையும் ஜெயத்தையும் மகத்துவத்தையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்திலே நம்மை உட்கார வைக்க விரும்புகிற ஒரு தேவன், நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற ஒரு தேவன். ஆகவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நித்திய மாட்சிமையாக வைப்பேன். நித்திய மாட்சிமை என்றால் என்றென்றைக்கும் அழியாத நித்திய காலமாய் இருக்கிற மாட்சிமையாக நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக உன்னை நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு
ரட்சிப்பு வருவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். யாப்போக்கு ஆற்றங்கரையிலே இரவும் முழுவதும் யாக்கோபு ஆண்டவரோடு போராடி என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி அவன் போராடி ஜெபித்த அந்த ராத்திரி முடிந்து விடிந்து வரும் பொழுது ஆண்டவரிடத்திலே கேட்டார், உன் பெயர் என்ன என்று சொல்லி. அவன் யாக்கோபு என்று சொன்னவுடனே ஆண்டவர் சொன்னார், இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய், உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் அவனுக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற பெயரை கொடுத்தார். மாட்சிமையான ஒரு பெயர், அவருடைய பிள்ளை என்கிற உரிமையான பெயர்தான் இஸ்ரவேல். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக நம்மை மகிழ்ச்சியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால், நம்முடைய யாக்கோபு என்கிற நிலையை ஆண்டவர் மாற்றி யாக்கோபுக்கு களிப்பை கொடுத்த ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியை உண்டாக பண்ணினார். இந்த நாளிலே இந்த மன மகிழ்ச்சியை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு நல்ல மருந்து. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியாய் உன்னை நான் வைப்பேன் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று தாவீது இங்கே விண்ணப்பிக்கிறார். சிறுமைப்படுத்தின நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக இந்த வருஷத்தில் கடைசி பகுதியிலே ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுக்கிறார், உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய மாட்சிமையை, வல்லமையை, மகிமையை, ஜெயத்தை, மகத்துவத்தை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது இன்றைக்கு நம்மை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் நம்மை மாட்சிமையாக உயர்த்துவார். நித்திய அழிவில்லாத மாட்சிமையை நமக்கு கொடுக்கிறார். தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கிற மகிழ்ச்சியாக நம்மை உயர்த்தி வைப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று வாக்கு பண்ணினீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த வருடத்தின் கடைசி பகுதிகளிலே மேன்மையும் மகத்துவத்தையும் உயர்வையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். நித்திய மாட்சிமையாக, அழிவில்லாத மாட்சிமையாக ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறபடியினால் உமக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கிற மகிழ்ச்சியாக உயர்த்தி வைக்கப் போகிறபடியினால் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்ய போகிறீர். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.